இரகசிய வருகை மற்றும் யூத திருமண வழக்கம். இயேசு கிறிஸ்து தனது தேவதூதர்களுடன் இரகசிய வருகையில் திரும்புவது சரியாக யூத திருமண வழக்கப்படி நடைபெறுகிறது. யூத வழக்கப்படி பெரும்பாலும் வரதட்சணையை உள்ளடக்கிய திருமண ஒப்பந்தம் முதலில் வரையப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் இயேசுவை நம் இரட்சகராக நம்பும்போது நாம் பயன்படுத்தும் விசுவாசச் செயலுக்கு இணையாக இருக்கிறது. வரதட்சணை என்பது அவருடைய உயிர், அது நம்மை வாங்க பயன்படுத்தப்பட்டது. திருமண நேரம் வரும்போது மணமகன் மணமகள் வீட்டுக்கு முன்னறிவிப்பு இல்லாமல் செல்கிறார். மணமகள் மணமகனை சந்திக்க வெளியே வருகிறாள். பின்னர் மணமகன் மணமகளை தம் தந்தையின் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறார். இது இன்னல்களுக்கு முன் வருகை நிகழ்வுகளுடன் சரியாக தொடர்புடையது. மணமகனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து திருச்சபையாகிய அவருடைய மணமகளை அழைக்கிறார். நடுவானத்தில் சந்தித்த பிறகு அவரும் அவருடைய மணமகளும் அவருடைய தந்தையின் இல்லமான பரலோகத்திற்கு திரும்புகிறார்கள். திருமண விருந்து அங்கேயே நடக்கும். அதே சமயம் பூமியில் உபத்திரவ காலத்தின் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். யூத பாரம்பரியத்தின் திருமண விருந்துக்கு பிறகு மணமகனும் மணமகளும் உலகிற்கு ஆண் மற்றும் மனைவியாக வழங்கப்படுகிறார்கள். இது வெள்ளையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்த படையுடன் இயேசு பூமிக்கு திரும்பும் நேரத்தை ஒத்திருக்கிறது. வெளிப்படுத்துதல் 19:14.